திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். 2018 இயங்கிட்டு இருக்கிற பார்ட் டைம் கம்பெனி திருவண்ணாமலையில் இருக்குது. இதில் டெய்லி நீங்கள் 10 நிமிஷம் ஒர்க் பண்ணால் போகிறோம். நீங்கள் 300 500 முடியும் சம்பாதிக்கலாம். அதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயும் பார்த்து இந்த நம்பர் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒருத்தர் ஒரு பலூன் உடைக்கணும், அதுக்கு பணம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேமை விளையாடுறதுக்கு பணம் கொடுக்கணும். அது மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இதில் மோட்டிவேட்டிவ் பணம் கிடையாது. இதை நாங்கள் கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்குவோம். சரிங்களா? இந்த கேமு தான் மெயின் முக்கியம். சரிங்களா? யாரும் பணம் கட்டியில் விளையாடாதீங்க. இப்போ மூவ் பண்ணுறது தெரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் முன்னே விளையாண்டுருப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த கேம் தெரிஞ்சிருக்கும். ஒரே மாதிரி 3 இடத்துக்கு வந்துட்டோம்னா அது வின் பண்ணதுக்கு உண்டான அறிகுறி. அதை எப்படி முறியடிக்கிறோம் அப்படிங்கிறத மெயின். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மூவ் பண்ணுவாங்க. அதை தடுக்கிறதுக்கு நம்மளோட காயை வைக்கணும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நீங்கள் இந்த கேமெல்லாம் விளையாண்டுருப்பீங்க கண்டிப்பாக. நாங்கள் திரும்பக்கோலெல்லாம் போட்டு பலூன் கட்டியெல்லாம் விளையாண்டுருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேம் தெரிஞ்சிருக்கும் என்னென்னு. யாருக்கு இந்த கேமை பற்றி தெரியும் அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ எங்கே நிறுத்தலாம் அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் யார் ஜெயிக்க போகிறா? கண்டிப்பாக எக்ஸ் அவர் தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். ஈஸியாக மூவாக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிற கண்டுபிடிச்சி வரா கண்டுபிடிக்க மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு ஐடியாவாக இருக்குது. இந்த ரிங்கு நிறுத்துற கட்டை நிறுத்தினாருன்னா பரவாயில்ல, நிறுத்திட்டார். பார்ப்போம் அடுத்த மூவ் எப்படின்னு. இந்த ரவுண்டு கீழே இருக்கிற ரவுண்டு மேலே வச்சு தள்ளி இருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடப்பாவத்து ஈஸியாக மூவ் அப்பயே இருந்தது, இப்போ மிஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக ரெட்டு தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். மூவெல்லாம் தப்பாக இருக்குது. ஈஸியாக மூவ் பண்ண இடத்துல வேஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு. அதை நிவர்த்தக்கூடாது. நிவர்த்தாத நிவர்த்திட்டாரு. அடுத்த மூவ் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரே மூவ் ஜெயிச்சிட்டார்.